வணக்கம். இது ஒரு ஆழமான அலசல். நம்ம சுற்றி பாருங்க, எங்கு பார்த்தாலும் ஒரு குழப்பம், வன்முறை, அப்புறம் இந்த பிரிவினைகள். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு பயம், ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்துட்டே இருக்கு இல்லையா? ஏன் மனுஷன் இப்படி இருக்கான்? இது எப்போவாவது மாறுமா? இந்த கேள்விகளை தான் தத்துவஞானி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ஆழமா கேட்கிறாரு. இன்னைக்கு நாம அவருடைய 1982, 83ல இந்தியா முழுக்க அவர் பேசின உரைகள்ல இருந்து சில முக்கியமான பகுதிகளை சேர்ந்து பார்க்க போறோம். புதுதில்லி, கல்கத்தா, மெட்ராஸ், பம்பாய் பேச்சுகள்ல இருந்து. இது ஏதோ தத்துவம் படிக்கிற மாதிரி இல்ல. கிருஷ்ணமூர்த்தி காட்டுற கண்ணாடியில நம்மளே பார்த்து உண்மையாவே வேற மாதிரி வாழ முடியுமான்னு சேர்ந்து யோசிக்கிற ஒரு முயற்சி இது. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. கிருஷ்ணமூர்த்தி பதில்கள அப்படியே திணிக்கிறதே இல்ல. நம்மளே கேள்வி கேட்க, நம்ம அனுபவத்திலிருந்தே கண்டுபிடிக்க தோன்றாரு. அதனால இப்ப நம்ம பேசுறது கூட அப்படியே ஏத்துக்காம, நீங்களே உங்கள கவனிக்கிறதுக்கான சில ம் தூண்டுதலா மட்டும் பாருங்க. ஒரு திறந்த மனசோட இத அணுகுவோம். சரி, முதல்ல கிருஷ்ணமூர்த்தி நம்ம சுத்தி நடக்கிற அந்த உலக யதார்த்தத்தை பார்க்க சொல்றாரு. நாடு, மதம், இனம், மொழின்னு எப்படி நம்ம பிரிஞ்சு கிடக்கும் பாருங்க. ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர், இந்தியர், பாகிஸ்தானியன்னு இந்த பிரிவுகள் தான் இந்த முடிவே இல்லாத சண்டைகளுக்கும் வன்முறைக்கும் குழப்பத்துக்கும் மூல காரணம்னு அவர் சொல்றாரு. இது ஏன் இப்படி ஆயிரக்கணக்கான வருஷமா இது தொடருதே? எப்படின்னா, நம்ம பாரம்பரியம், மதம், கலாச்சாரம், கல்வி, நம்ம சமூகம், ஏன் இந்த மீடியா பிரச்சாரங்கள் கூட நம்ம மூளைய ஒரு குறிப்பிட்ட சட்டகத்துக்குள்ள யோசிக்க, உணர, செயல்பட பழக்கப்படுத்திருச்சு. நான் இந்தியன், நான் ஒரு ஹிந்து, நான் இந்த சாதி அப்படின்னு நினைக்கும் போதே அது ஒரு தளைதான். இது நம்மள அறியாமலே நடக்குது. ஓ, இது வெறும் சமூக அடையாளம் மட்டும்தானா? இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் இதோட தாக்கம் இருக்கா? உதாரணமா, நாம தலைவர்களையோ குருக்களையோ இல்ல பரம்பரை பரம்பரையா வர்ற கருத்துக்களையோ கேள்வி கேட்காம அப்படியே ஏத்துக்கிறது, இதுவும் அந்த தலைப்படுதலோட விளைவுதானா? நிச்சயமா. எந்த ஒரு அதிகாரமா இருந்தாலும் சரி, அது அரசியல், மதம், குடும்பம் எதுவா வேணா இருக்கலாம். அத கண்ணு மூடிட்டு ஃபாலோ பண்றது, நாமளே யோசிக்கிற திறனை முடக்கிடுது. நாம மத்தவங்கள சார்ந்திருக்க பழகும்போது, நம்மளோட தனிப்பட்ட பொறுப்புணர்ச்சியை இழந்துடுறோம். கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த தலைப்படுதல் சுதந்திரமா யோசிக்கிறது, உண்மைய பாக்குறது, ஆழமான அன்பு வைக்கிறது, உண்மையான கருணைய காட்டுறதுன்னு எல்லாத்தையுமே தடுக்குது. இது ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இது மனித குலத்தோட எதிர்காலத்துக்கே ஒரு ஆபத்து அப்படிங்கிறாரு. ஆனா சில பேர் நினைக்கலாம், சரி, மூளை இப்படிதான் வேலை செய்யும், இது மனுஷ இயல்பு, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு. விஞ்ஞானிகள் கூட மூளைங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தானே, அதுக்கு வர்ற இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி தான் செயல்படும், அது எப்படி மாத்த முடியும்னு வாதிடுறதா கிருஷ்ணமூர்த்திய சொல்றாரு இல்லையா? ஏன்னா, இந்த உணர்தல் என்ன விளைவை ஏற்படுத்துது, இதிலிருந்து மூளை விடுபட முடியுமா முடியாதான்னு வேற யாரோ சொல்றத கேட்கறதுக்கு பதிலா நானே நேரடியா கண்டுபிடிக்க முடியுமா, இதுதான் அவரோட அணுகுமுறை. அவர் ஒரு பதில தரல, நம்மள விசாரிக்க தூண்டுறாரு. இங்கதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வருது. கிருஷ்ணமூர்த்தி நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் பயம், வன்முறை, துக்கம், இதுக்கெல்லாம் மைய காரணம் எண்ணம் தான் சொல்றாரு. இது முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதே எண்ணம் தானே சயின்ஸ்லயும் டெக்னாலஜிலையும் இவ்ளோ முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அது எப்படி பிரச்சனைக்கு காரணமா இருக்க முடியும்? இதுதான் கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையோட ஆழம். அவர் சொல்றது இதுதான். எண்ணம்ங்கிறது எப்பவுமே கடந்த காலத்தோட அடிப்படையில தான் இயங்குது. அதாவது நம்மளோட அனுபவங்கள், நாம கத்துக்கிட்ட அறிவு, நம்ம நினைவுகள், இதோட தொகுப்பு தான் எண்ணம். இந்த அறிவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது எப்பவுமே முழுமையற்றது. ஒரு குறிப்பிட்ட பகுதி சார்ந்தது, அதாவது வரையறைக்குட்பட்டது, லிமிட்டெட். அது முழு உண்மைய பிரதிபலிக்காது. அதனால என்ன பாதிப்பு? அந்த வரையறை எப்படி வன்முறைக்கு காரணமா மாறுது? அந்த வரையறைக்கப்பட்ட முழுமையற்ற எண்ணம் தான் நான், என்னுடையது அப்படிங்கிற அந்த மையத்தை உருவாக்குது. நான்னு வந்துட்டாலே அங்க பிரிவினை வந்துடுது. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், என் நாடு பெருசு, ஓ நாடு சிந்தது, என் கருத்து சரி, ஓன் கருத்து தப்பு. இந்த பிரிவினைகள் எல்லாமே எண்ணத்தோட வேலைதான். எண்ணம் அது உருவாக்குன இந்த நான்கிற மையத்தை காக்க போராடுது. அதுதான் முரண்பாட்டுக்கும் மோதலுக்கும் வழிவகுக்குது. சரி, எண்ணம் கடந்த காலத்தோட பதிவுன்னு சொல்றீங்க. அது எப்படி பயத்துக்கு காரணமா இருக்கு? பயம்ங்கிறது எதிர்காலத்தை பத்தின கவலையா தானே நமக்கு தோணுது. இங்கதான் மனோரீதியான காலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கிருஷ்ணமூர்த்தி கொண்டு வராரு. இது கடிகாரம் காட்டுற நேரம் இல்ல. இது நம்ம மனசுக்குள்ள ஓடுற ஒரு தொடர்ச்சியான இயக்கம்.
நேத்து அப்படி நடந்திருக்க கூடாது, நாளைக்கு நான் இப்படி ஆகணும். இந்த எண்ணம் ஓட்டம் தான் மனோரீதியான காலம். அதாவது நான் கோபக்காரன், கோபம் இல்லாதவனா ஆகணும், நான் பயப்படுறேன், பயம் இல்லாதவனா மாறணும்னு நாம நினைக்கும்போது மனசளவுல ஒரு கால இடைவெளியை உருவாக்குறோம். இந்த மனசோட கால இயக்கம் எப்படி பயத்தை உருவாக்குது? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நிச்சயமா. நீங்க போன தடவை ஒரு கூட்டத்துல பேசும்போது தடுமாறி கொஞ்சம் சங்கடப்பட்டதா வச்சுக்குவோம். நாளைக்கு இன்னொரு கூட்டத்துல பேசணும்னு நிலைமை வரும்போது மறுபடியும் அப்படி ஆயிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஆமா. காலத்தோட விளைவு. அதே மாதிரி எனக்கு வயசாயிடுமோ, நான் தனியாயிடுவேனோ, வேலை போயிடுமோ, செத்துடுவேனோ, இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தின கற்பனைகள் எல்லாமே நிகழ்காலத்துல இல்லாத ஒன்ன எண்ணம் உருவாக்கி பயப்படுறதுனால வர்றது. ஆக எண்ணமும் அது உருவாக்குற அந்த மனோரீதியான காலமும் தான் பயத்தோட ஆணிவேர்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. அப்போ எண்ணமும் அதோட விளைவான தலைகளும் மனோரீதியான காலமும் தான் பிரச்சனையின் வேறுனா, இதிலிருந்து விடுபட ஏதாவது வழிமுறை, பயிற்சி இருக்கா? கிருஷ்ணமூர்த்தி எந்த விதமான வழிமுறையோ ஃபார்முலாவோ தரதில்ல. ஏன்னா வழிமுறைகள்னு சொல்றதே எண்ணத்தோட இன்னொரு வடிவம் தான் அவர் பாக்குறாரு. அதுக்கு பதிலா அவர் வலியுறுத்துறது சுய கவனிப்பு, செல்ஃப் அப்சர்வேஷன். அதாவது நம்மளையே நாம கவனிக்கிறது. கவனிக்கிறதா? இது மனசை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம். கண்ட்ரோல் பண்றதோ இல்ல சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்றதோ இல்ல. கண்ணாடியில நம்ம முகத்தை பாக்குற மாதிரி எந்த விதமான முன்முடிவும் இல்லாம, விருப்பு இல்லாம, நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், கோபம், பொறாமை, பயம் இந்த மாதிரி எதிர்வினைகள், ரியாக்ஷன்ஸ் வரும்போதே அந்த கணத்திலேயே அதை அப்படியே கவனிக்கிறது. ஏன் இந்த கோபம் வந்துச்சு, இதோட மூலம் என்ன அப்படின்னு ஆராயறது இல்ல. சும்மா முழு கவனத்தோட அதை பாக்குறது. இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. குறிப்பா அந்த உணர்ச்சியோட பிடியில இருக்கும்போது தள்ளி நின்னு கவனிக்கிறது எப்படி? அங்கதான் அடுத்த ஒரு நுட்பமான விஷயத்த கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. கவனிப்பவர் அப்சர்வர், கவனிக்கப்படுற பொருள் அப்சர்வ்ட். இது ரெண்டும் வேற இல்ல, ஒண்ணுதான்ற உண்மையை உணர்றது. உதாரணத்துக்கு கோபம் வரும்போது நான் கோபத்தை கவனிக்கிறேன்னு தனியா நின்னு பாக்குறத விட அந்த கோப உணர்ச்சியோட முழு வெளிப்பாடே நான் தான் உணர்றது. அங்க பிரிச்சு பாக்குற கவனிப்பவர் இல்ல, கவனிப்பவரும் கோபமும் ஒண்ணு. இந்த பிரிவில்லாத நிலையில அந்த உணர்ச்சியோட பிடி தளருது, அதோட சக்தி கரையுதுன்னு சொல்றாரு. இந்த நான்கிற மையம் கரையும் போது, இல்ல அதோட பிடித்தளரும் போது, அது நம்மளோட உறவுகளை எப்படி மாத்தும்? ஒருவேளை உறவுகள்ல வர்ற சிக்கல்களுக்கும் இந்த நான்கிற மையத்துக்கும் சம்பந்தம் உண்டா? ஆமா, மிக ஆழமான தொடர்பு இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி கேக்குறாரு, நாம நம்மளோட நெருக்கமான உறவுகள்ல கணவன், மனைவி, நண்பர்கள், பிள்ளைகள் இவங்கள உண்மையா பாக்குறோமா? இல்ல அவங்கள பத்தி நாம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற கருத்துருக்கள், இமேஜஸ், அந்த பிம்பங்கள் வழியா பாக்குறோமா? நீங்க சொல்றது என் மனைவி இப்படித்தான், என் நண்பன் எப்பவும் இப்படித்தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களையா? அதேதான். நாம நேத்து நடந்த அனுபவங்கள், நாம கேட்டது, நாம கற்பனை செஞ்சது, இதெல்லாம் வச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தோட தான் நாம உறவாடுறோம், உண்மையான மனுஷனோட இல்ல. இந்த பிம்பங்கள் தான் உறவுகள்ல இடைவெளிய, புரிதல் இல்லாத தன்மைய, சண்டைகளை உருவாக்குது. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது கூட அந்த நான்கிறது ஒரு பிம்பமாவும் நீங்கிறது இன்னொரு பிம்பமாவும் இருக்கலாம். இது உண்மையான உறவா? அப்படியானா இந்த கருத்துருக்கள், பிம்பங்கள் இல்லாம ஒருத்தர் சந்திக்கிறது, உறவாடுறது சாத்தியமா? அப்படி ஒரு நிலை இருக்குமா? அதுதான் உண்மையான அன்புன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. இந்த அன்புங்கிறது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இன்பத்தை தேடுற ஆசையோ இல்ல ஒருத்தர் மேல வைக்கிற தீவிரமான பற்றுதலோ இல்ல. பற்றுதல்ல எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், இழந்துடுவோமோங்கிற கவலை, ஒரு பொசசிவ்னஸ், பொறாமை இதெல்லாம் கலந்திருக்கும். ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்ற அன்புங்கிறது நான், என்னுடையதுங்கிற அந்த மையம் இல்லாத ஒரு நிலை. அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, கடந்த கால நினைவுகளோ எதிர்கால கற்பனைகளும் இல்லாத அந்தந்த கணத்துல நடக்கிற ஒரு முழுமையான கவனிப்பு, ஒரு முழுமையான தொடர்பு. இந்த அன்புல தான் உண்மையான காருண்யம் இருக்கு. காருண்யம்னா மத்தவங்க மேல பரிதாபப்படுறதா? இல்ல, காருண்யம்ங்கிறது நம்மளோட உணர்வுகள், துன்பங்கள், பயங்கள் இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் இல்ல. இது மனித குலத்துக்கே பொதுவானது, ஷேர்டு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல்ல இருந்து வர்றது.
நான்ங்கிற தனிநபர் எண்ணம் ஒரு மாயைன்னு உணரும்போது அடுத்தவரோட துன்பம் நம்ம துன்பமா தெரியுது. நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி அலை மாதிரி தெரிஞ்சாலும் நாம எல்லாரும் ஒரே கடலோட நீர் தாங்கிற மாதிரி அந்த ஆழமான உண்மையை உணர்றதுதான் காருண்யத்தோட அடிப்படைன்னு சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. இந்த அன்பும் காருண்யமும் தான் உண்மையான பாதுகாப்பை தரும், நம்ம நம்பிக்கைகளோ தேச உணர்வுகளோ இல்ல. சரி, எண்ணம் வரையறைக்குட்பட்டது, அதுவே பல சிக்கல்களுக்கும் காரணம்னு பார்த்தோம். அப்போ இந்த அன்பும் காரணியும் எங்க இருந்து வரும்? செயல்படுறதுக்கு வேற ஆற்றல் இருக்கா? இங்கதான் கிருஷ்ணமூர்த்தி நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறாரு. இது வெறும் புத்திசாலித்தனமா? இல்ல. நுண்ணறிவுங்கிறது வெறும் தகவல் அறிவோ பகுத்தறியற திறனோ மட்டும் இல்ல. அது தலைகள்ல இருந்தும் பயத்துல இருந்தும் நான்கிற மையத்துல இருந்தும் விடுபட்ட நிலையில முழுமையான விழிப்புணர்வுல இருந்து பிறக்கிற ஒரு தெளிவான ஆழமான புரிதல். அது அந்த சூழ்நிலைய முழுமையா பாக்குற திறன். இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானதில்ல, இம்பர்சனல். அது ஒரு ஆற்றல். இந்த நுண்ணறிவு தான் எண்ணத்தோட வரையறைகளை தாண்டி சரியான செயலை செய்ய உதவுது. இந்த நுண்ணறிவும் நாம முன்னாடி பேசின காருண்யமும் பிரிக்க முடியாதது. அது ரெண்டும் சேர்ந்ததுதான் முழுமையான செயல். இந்த நுண்ணறிவு அன்றாட வாழ்க்கையில சாதாரணமா முடிவுகள் எடுக்கிறதுல எப்படி உதவும்? நீங்க ஒரு சிக்கலை சந்திக்கும் போது வழக்கமா என்ன செய்வோம்? கடந்த கால அனுபவத்தை வச்சோ, இல்ல பயத்தோட அடிப்படையிலயோ, இல்ல மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சோ ஒரு முடிவெடுப்போம். இது எண்ணத்தோட செயல்பாடு. ஆனா நுண்ணறிவுங்கிறது அந்த சிக்கலை எந்த விதமான முன்முடிவும் இல்லாம, பயமும் இல்லாம முழுமையா பாக்குறதுல இருந்து வருது. அப்படி பார்க்கும்போது என்ன செய்யணுங்கிறது தெளிவா தெரியும். அது ஒரு திணிக்கப்பட்ட செயல் இல்ல, இயல்பா நடக்கிற ஒண்ணு. கடைசியா தியானம். நாம பொதுவா தியானம்னதும் கண்ணு மூடி உட்கார்றது, மந்திரம் சொல்றது, இல்ல மூச்சு கவனிக்கிறது, இந்த மாதிரி பயிற்சிகள் ஞாபகத்துக்கு வரும். ஜென், திபெத்திய, ஹிந்து முறைகள்னு பல இருக்கு. ஆனா கிருஷ்ணமூர்த்தி தான் சொல்ற தியானம் இதெல்லாம் இல்லைங்கிறாரு. அப்போ அவர் சொல்ற தியானம்னா என்ன? இது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணமூர்த்தி சொல்ற தியானம் ஒரு டெக்னிக்கோ குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்யற பயிற்சியோ இல்ல. அது அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலையும் இருக்கிற ஒரு விழிப்பு நிலை. அது என்னன்னா, 1. தேர்வற்ற விழிப்புணர்வு, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். எதையும் நல்லது கெட்டது வேணும் வேணான்னு பிரிக்காம, எதிர்க்காம, பற்றிக்கொள்ளாம உள்ளது உள்ளபடியே கவனிக்கிறது. உங்க எண்ணங்கள், உணர்வுகள், உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும். 2. ஆழமான கவனம், அட்டென்ஷன். செய்யற ஒவ்வொரு வேலையிலையும், நடக்கும்போது, பேசும்போது, கேட்கும்போது, ஏன் பாத்திரம் கழுவும்போது கூட முழுமையான ஈடுபாட்டோட மனச்சிதறல் இல்லாம இருக்கிறது. 3. தன்னைத்தானே அறிதல். தன்னோட எண்ணங்கள், உணர்வுகள், எதிர்வினைகள், உள்நோக்கங்கள் இதோட இயக்கத்தை தொடர்ந்து தீர்ப்பு சொல்லாம கவனிச்சுட்டே இருக்கிறது. 4. ஒப்பீடுகளையும் அளவிடுதலையும் முடிவுக்கு கொண்டு வருதல். நான் இப்படி இருக்கேன், அப்படி ஆகணும், அவரை மாதிரி நான் இல்ல, இந்த மாதிரி மனோரீதியான அளவீடுகளை நிறுத்துறது. இந்த நிலை தானா வருமா, இல்ல இதுக்கு முயற்சி செய்யணுமா? இத முயற்சி செஞ்சு அடையிற இலக்கு இல்ல, முயற்சியே எண்ணத்தோட செயல்பாடுதான் அவர் சொல்றாரு. சுய கவனிப்பும் விழிப்புணர்வும் கவனமும் இயல்பா சிரமம் இல்லாம இருக்கும்போது மனம் தானாவே எந்தவிதமான வற்புறுத்தலும் இல்லாம அமைதி அடையுது. இந்த அமைதி எண்ணங்களால சலனப்படாத ஆழ்ந்த மௌனம். இது வலிந்து உருவாக்கப்படுற அமைதி இல்ல. இந்த மௌனத்திலிருந்து தான் உண்மையான குழப்பமில்லாத செயல் பிறக்குது. இந்த நிலையில தான் புனிதமானத, காலமற்றத, அளவிட முடியாதத உணர முடியுது. இதுதான் சமய உணர்வுள்ள மனம் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. இது எந்த குறிப்பிட்ட மதத்தையோ நம்பிக்கையோ சார்ந்ததில்ல. இது மனுஷனோட இயல்பான நிலை. ஆஹா, இன்னைக்கு நாம கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில ஒரு ஆழமான பயணத்தை செஞ்சிருக்கோம். நம்மளோட தழைப்பட்ட நிலை, எண்ணத்தோட சிக்கலான தன்மை, பயத்தோட மூலம், உறவுகள்ல இருக்கிற பிம்பங்கள்னு ஆரம்பிச்சு இதுங்களோட ஆணி வேற தேடணும். அப்புறம் வெறும் அனாலிசிஸோட நிக்காம இதிலிருந்து வெளியே வரக்கூடிய சாத்தியங்களா சுய கவனிப்பு, பிரிவற்ற பார்வை, உண்மையான அன்பு, நுண்ணறிவு, அப்புறம் தியானத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு விரிவா பார்த்தோம். இது நாம பழகிப்போன வாழ்க்கை முறையிலிருந்து முற்றிலும் வேற ஒரு வாழ்க்கையோட சாத்தியத்தை காட்டுது. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். நாங்க சொன்னதோ கிருஷ்ணமூர்த்தி சொன்னதோ எதையுமே அப்படியே ஏத்துக்காதீங்க. இதெல்லாம் வெறும் மேப் மாதிரி தான். நீங்களே உங்க சொந்த வாழ்க்கையில இதெல்லாம் சோதிச்சு பார்க்கணும், விசாரிக்கணும். உங்க சொந்த கவனிப்புலயும் கண்டுபிடிப்புலயும் தான் உண்மையான விடுதலை இருக்கு. கிருஷ்ணமூர்த்தியே சொல்ற மாதிரி
நீங்களே சுயமாக கண்டுணர்ந்திருந்தால் அசாதாரணமான சுதந்திரம் உங்களுக்கு கிட்டியிருக்கும். இந்த ஆய்வு உங்களுடையதா இருக்கட்டும். இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு ஆச்சரியமான, ஆழமா சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். உளரீதியான பரிணாம வளர்ச்சி, சைக்கலாஜிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு ஒன்று உண்மையிலே இருக்கா? அதாவது நாம மெதுவா காலம் எடுத்துக்கிட்டு படிப்படியா ஞானம் அடையிறது, பயத்திலிருந்து விடுபடுறது, அன்பானவரா மாறுறதுங்கிறது சாத்தியமா? இல்ல உண்மையான மாற்றம், அந்த புரட்சிகரமான மாற்றம் அப்படி காலம் எடுத்துக்கிறது இல்ல, மாறா அந்தந்த கணத்துல உள்ளதை உள்ளபடி வாட் இஸ் அந்த உண்மையை முழுமையா பார்க்கறது மூலமா உடனடியா நடக்கிறதா? காலப்போக்கில் நான் நல்லவனாகணும், நான் அமைதி அடையணும், பிகமிங் அப்படிங்கிற அந்த உளரீதியான சுமையே இல்லாம இந்த கணத்துல வாழ்க்கைய அதோட முழுமையில எந்த விதமான ஒப்பீடும் இல்லாம சந்திச்சு வாழ்றது உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.